ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. குருமுக மனதீந்திய பிராக வேதான அசேஷாம் நரபதி பரிக்ளுப்தம் சுல்கம் ஆதாது காமக ஸ்வசுரமமர வந்தியம் ரங்கநாதஸ்ய சாக்ஷாத் த்விஜகுல திலகம் தம் விஷ்ணு சித்தம் நமாமி. மங்களா சாசனத்தில் மற்றுள்ள வாழ்வார்கள் தங்கள் ஆர்வத் தளவுதான் அன்றி பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பட்டர்பிரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயர். பெரியாழ்வார் ஆனி மாசம் சுவாதி நட்சத்திரத்துல கருடனோட அம்சமா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அவதாரம் செஞ்சாரு. அவரோட இயற்பெயர் விஷ்ணு சித்தர். விஷ்ணுவ பகவானா தன்னோட சித்தத்துல எப்போதும் கொண்டுட்டு இருக்கிறதால அவருக்கு விஷ்ணு சித்தர் அப்படின்ற திருநாமம். அவங்க பகவானை எப்போதும் நினைச்சிட்டு இருக்கிறதாலலாம் சிறந்த பக்தர்களாவே இருக்கிறாங்களே. நம்ம மனசுலயும் தேவையில்லாத அழுக்கு இருக்கு இல்லையா, தேவையில்லாத குப்பைகள். ஏன்னா நம்ம பகவானை நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம கண்ட விஷயத்த நினைச்சிட்டு இருக்கோம். தேவையில்லாத விஷயத்த பத்தி யோசிக்கிறோம். தேவையில்லாத பத்தி யோசிச்சு மனசுல போட்டுக்கிட்டு மனசை குப்பையா ஆக்கிட்டு இருக்கோம் இல்லையா. ஆனா அந்த குப்பைகள்லாம் போய் மனசு தூய்மையா ஆகணும்னா பகவானை பத்தி மனசுல எப்போதும் நினைக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா பகவான் சுத்த சத்வமயமானவன். அவன் திருமேனியே எப்படின்னா சுத்த சத்வமயமானது. நம்ம மனசுல இருக்கிற ரஜோகுணத்தையும் தமோகுணத்தையும் பகவானோட திருமேனி ரொம்ப சுலபத்துல ஈஸியாவே போய்க்கிடும். ரஜோகுணமும் தமோகுணமும் இருக்கிறதால தானே கண்ட விஷயத்துல புத்தி போகுது, கண்ட விஷயத்துல நாட்டம் வருது. எப்ப சத்வகுணம் நம்ம மனசுல மலருதோ தானா பகவான் இடத்துல பக்தி வரப்போகுது, பகவான் இடத்துல ஈடுபாடும் வரப்போகுது. அப்போ நம்ம மனசுல சத்வகுணம் வளரணும்னா பகவானோட திருமேனியை ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷமாவது தியானம் பண்றது கண்டிப்பா முக்கியம் இல்லையா. ஒரு நாள் எப்படியோ நம்ம காலத்தை எப்படியோ வீணாக்குறோம், கண்டபடி போய்கிட்டு இருக்கோம், தேவையில்லாத விஷயத்துல நிறைய ஈடுபட்டு இருக்கோம். ஒரு 10 நிமிஷம் நேரம் ஒதுக்கி பகவானோட திருமேனியை தியானம் பண்றது சுலபம் தானே. அவன் திருமேனினா தியானம் பண்றதுக்கு கஷ்டமாவா இருக்கு. சர்வ அலங்கார பூஷணா எல்லா ஆபரணங்களும் அணிஞ்சுக்கிட்டு அழகா காட்சி அளிக்கிறான் இல்லையா கோவில்ல. திருவேங்கடமுடியான்லாம் பார்த்தீங்கன்னா மேல இருந்து கீழே வரைக்கும் அவன் போட்டிருக்க ஆபரணங்களே அவனை மறைச்சிக்கிற அளவுக்கு அவ்வளோ அழகா இருக்கிறான் இல்லையா. அப்படியாப்பட்ட அந்த அழகு திருமேனியை நம்ம மனசுல தியானம் பண்ணாலே நம்ம மனசுல தானா சத்துவகுணம் வந்துட போகுது. அவன் திருமேனியை நினைக்கும் போதே அவ்வளோ ஆனந்தமா இருக்கும். இரும்பு மாதிரி இருக்கிற நம்ம மனசையும் பூ மாதிரி மென்மையா ரொம்ப லேசா ஆக்குற சக்தி அவனோட திருமேனிக்கு இருக்கு. அப்ப அவன் திருமேனியை தியானம் பண்ணிட்டு அவன் நாமங்களை நம்ம சொன்னாலே நம்ம மனசுல இருக்க தேவையில்லாத குப்பை அழுக்கெல்லாம் போய் நம்ம மனசு நல்ல தூய்மையா ஆயிடும். எப்போ ஒரு மனசு தூய்மையா இருக்கோ, நல்ல மனமா இருக்கோ, அந்த மனதுல தான் நல்ல குணங்களும் நல்ல சிந்தனைகளும் மலரும். அந்த நல்ல சிந்தனைகள் தான் நம்மள நல்ல குணமுள்ள குணவான்களா காமிக்குமே. ஒரு பக்தர்களோட சிறந்த லட்சணமே குணம் தானே. ஒரு குணம் தான் பக்தர்களோட ஒரு சிறந்த லட்சணமே. பக்தர்கள்னாலே நல்லவங்களா தான் இருப்பாங்களே. பக்தர்கள்கிட்ட இந்த குணம் இருக்கு, அந்த குணங்கள் இருக்கு அப்படியெல்லாம் கிடையாது. பக்தர்கள்னாலே குணவான்கள் தான், நல்ல குணங்களை கொண்டவங்க தான். ஏன்னா பக்தர்கள் எப்பவுமே அவங்களோட மனசுல பகவானை சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறதால நம்ம மனசுல இருக்க குப்பையும் அழுக்கும் நீங்கணும்னா கண்டிப்பா பெரியாழ்வார் மாதிரி நம்மளும் நம்ம மனசுல பகவானையே எப்பவும் நினைச்சிட்டு இருக்கணும். அதனாலதான் விஷ்ணு சித்தர் அப்படின்ற திருநாமம் வந்தது. இவர் மட்டும் விஷ்ணுவை தன்னோட சித்தத்துல வச்சுட்டு இல்ல, இவரோட பக்தியை பார்த்து மெச்ச பகவான் அவர் என்ன பண்றாருன்னா அவரோட மனசுல பக்தர்கள் இருக்கிறது எவ்வளவு முக்கியம். அவர் சொல்றாரு இல்லையா, பகவத்கீதையிலேயே கண்ணன் சொல்றான் இல்லையா, ஞானிகள் என்னோட மனசை விட்டு எப்போதும் நீங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு ஆத்மாவா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லையா. அந்த பக்தர்கள்லாம் வேற யாரும் இல்லை, கண்ணை வேற யாரும் சொல்லலை, ஆழ்வார்களை தான் சொல்றான். அப்போ அந்த விஷ்ணுவே அவரோட சித்தத்துல பெரியாழ்வாரை எப்பவும் வச்சுட்டு இருக்கிறதாலதான் விஷ்ணு சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு திருநாமம். பெரியாழ்வார் அப்படின்ற திருநாமம் ஞாபகம் வந்தது. இவருன்னா மற்ற ஆழ்வார்கள் எல்லா ஆழ்வார்கள் காட்டிலையும் முதல்ல பிறந்ததால இவருக்கு பெரிய ஆழ்வார் அப்படின்ற திருநாமம் வந்ததா? அப்படி கிடையாது. பெரியாழ்வாருக்கு முன்னாடி பல ஆழ்வார்கள் பிறந்துட்டாங்க இல்லையா. பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமழிசை ஆழ்வார், மதுரகவி ஆழ்வார், நம்மாழ்வார், இவங்க எல்லாருமே பெரியாழ்வாருக்கு முன்னாடி பிறந்தவங்க தான். அப்ப இவர் முதல்ல பிறந்ததால இவருக்கு பெரியாழ்வார் அப்படின்ற பெயர் வரல. இவர் முதல்ல பிறக்கல. அப்பனா எதனால பெரியாழ்வார்னு வந்தது? ஒருவேளை நிறைய பாசுரங்கள் பாடினதால பெரியாழ்வார் அப்படின்ற திருநாமம் வந்துச்சோ? நிறைய பாசுரங்களும் பெரியாழ்வார் பாடல. திருமங்கை ஆழ்வார் தான் மற்ற ஆழ்வார்கள் காட்டிலும் பல பாசுரங்கள் பாடினவர். அப்ப எதனால இவருக்கு பெரியாழ்வார் அப்படின்ற திருநாமம் வந்தது? மங்களா சாசனத்தில் மற்றுள்ள வாழ்வார்கள் தங்கள் ஆர்வத் தளவுதான் அன்றி
பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பட்டர்பிரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயர். பொங்கும் பரிவு. நம்ம எல்லாம் கோயிலுக்கு போகிறோம், பகவான் முன்னாடி நிற்கிறோம், ஒரு பெரிய லிஸ்ட்டே வச்சுருப்போம் இல்லையா? நான் பரீட்சையில் பாஸ் பண்ணணும், எங்கள் அம்மா நல்லபடியாக இருக்கணும், எங்கள் அப்பா நல்லபடியாக இருக்கணும், எனக்கு வேலை கிடைக்கணும், நல்ல வீடு கட்டணும், நான் லைஃப்பில் நல்லா செட்டில் ஆகணும், என்னோட பேர குழந்தைங்க நல்லா இருக்கணும். கடைசி வரைக்கும் நம்மளோட லிஸ்ட் ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கும். கோவிலில் ஒரு பெரிய லிஸ்ட்டே போட்டுட்ருப்போம். பகவான் முன்னாடி நின்னா, பெருமாளே கொஞ்சம் ஒரு நிமிஷம் இரு, நிறைய லிஸ்ட்டு போட்டு வந்திருந்தேன், கொஞ்சம் மறந்துடுச்சு, யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் முன்னாடி போய் நிற்போம் இல்லையா? அப்படி கிடையாது ஆழ்வார். எல்லா ஆழ்வார்களுமே பகவான் இடத்துல பரிவு வச்சிருந்தாங்க, நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க. ஆனா பெரியாழ்வார் பகவான் நல்லா இருக்கணும், அவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க பார்த்ததால நம்ம நம்மளோட தேவைகளை மட்டும்தானே கோவில்ல போய் பகவான் முன்னாடி சொல்றோம். ஆழ்வார் அப்படி கிடையாது. அவரை பார்த்துக்கவே மாட்டாரு. எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெருமாள் கிட்ட கேட்கவே மாட்டாரு. நீ நல்லா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும், உன்னோட சேவடி செவ்வி திருக்காப்பு அப்படின்னு சொல்லிட்டு பகவானுக்கே பல்லாண்டு ஆழ்வார் தானே பாடியிருக்காரு. மற்ற ஆழ்வார்கள்லாம் நீ நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க, ஆனா என்னை சம்சாரத்துல இப்படி வச்சுட்டியே, எனக்கு இந்த சம்சாரத்திலேயே வாழ பிடிக்கல, என்னை தயவு செய்து வைகுண்டத்துக்கு அழைச்சிக்கோ, உன் திருவடியில அழைச்சிக்கோன்னு சொல்லிட்டு எல்லா ஆழ்வார்களும் தன்னோட தேவையும் பெருமாள்கிட்ட கேட்டாங்க. ஆனா பெரியாழ்வார் பகவான் இடத்துல அது மாதிரி கேட்கவே இல்லை. நீ நல்லா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும், உனக்கு இன்னைக்கு பிரசாதம் வந்துச்சா, உனக்கு இன்னைக்கு மாலை கரெக்டா வந்துருச்சா, இந்த பெருமாள் நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பகவானுக்கு என்ன ஆயிடுமோ என்ன ஆயிடுமோ என்ன ஆயிடுமோன்னு நினைச்சு நினைச்சு பகவான் இடத்துல பரிவு அதிகமா இருந்ததால தன்னையே யசோதையா பாவிச்சுட்டு தானே எல்லா பாசுரங்களையும் பாடுறாரு. ஒரு அம்மா குழந்தையின் இடத்துல எப்படி பொத்தி பொத்தி குழந்தைய வளர்ப்பாங்களோ, எங்க குழந்தைக்கு எறும்பு கடிச்சிருமோ, எங்க குழந்தைய தேவையில்லாத பூச்சி கடிச்சிருமோன்னு சொல்லிட்டு எப்படி குழந்தைய பார்த்து பார்த்து பொத்தி பொத்தி ஒரு அம்மா வளர்ப்பாங்களோ, அது போலவே கண்ணனுக்கு பூதனை வரா, சகடாசுரன் வரான், பல அரக்கர்கள் கண்ணனை சாகடிக்கணும்னு வராங்கன்னு சொல்லிட்டு கண்ணனுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது, என் கிருஷ்ணனுக்கும் ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பரிந்து பரிந்து பயந்து பயந்து இருக்கிறதால, பகவானுக்கு என்ன ஆயிடுமோன்னு சொல்லிட்டு ரொம்ப பரிவோட இருக்கிறதால பெரியாழ்வார் உனக்கு ஒன்றும் வரக்கூடாது, உனக்கு ஒன்றும் வரக்கூடாது, பல்லாண்டு 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 நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பகவானுக்கே பரிஞ்சு பல்லாண்டு பாடினதால பொங்கும் பரிவு பெரியாழ்வாருக்கு தான் இருந்ததே. அதனாலதான் பெரியாழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு திருநாமம் வந்துச்சு. அதனாலதான் பெரியாழ்வார் அவதரிச்ச அந்த நாளை மணவாள மாமுனிகள் ரொம்ப உயர்ந்ததா பாடுறாரு. மணவாள மாமுனிகள் பெரியாழ்வார் அவதரிச்ச நாளை எப்படி சொல்றாருன்னா, இன்றை பெருமை அறிந்திலையோ ஏழை நெஞ்சே, இன்றைக்கேன் ஏற்றமேல் உரைக்கேன், நன்றி புனை பல்லாண்டு பாடிய நம் பட்டர்பிரான் வந்துதித்த நல்லாணியில் சோதினாள். இன்னைய நாளோட பெருமை உனக்கு தெரியலையா நெஞ்சமே? இன்னைக்கு என்ன ஏற்றம்னா நான் சொல்றேன். பகவானுக்கு பல்லாண்டு பாடின நம்ம பட்டர்பிரான் வந்துதித்த ஆனி மாசம் சுவாதி நட்சத்திரம் நிறைந்த நன்னாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பகவானுக்கே பல்லாண்டு பாடின அந்த உயர்ந்த பல்லாண்டு பண்ண நம்ம பட்டர்பிரான் வந்துதித்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பெரியாழ்வார் பகவானுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சாரு. பகவானுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், கண்ணனுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாரு. அலங்கார பிரியன் விஷ்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? கிருஷ்ணன் குளிக்கிறானோ இல்லையோ, தன்னோட திருமேனியை சுத்தமா வச்சுக்கிறானோ இல்லையோ, பிருந்தாவனத்துக்கு போய் அங்க இருக்கிற பூவெல்லாம் பறிச்சு வனமாலி வாசுதேவான்னு சொல்றோம் இல்லையா? அப்ப அந்த காட்டுல இருக்க பூவெல்லாம் எடுத்து தனக்கு மாலையா போட்டுக்கிட்டு அவன் அலங்கார பிரியன், பூவெல்லாம் பறித்து போட்டுக்கிறத ரொம்ப விரும்பி பண்ணுவான் இல்லையா? அது மாதிரி ஒரு நாள் கம்சனோட மாளிகைக்கு போவான். அவனை கம்சனை பார்க்கணுன்றதுக்கு போகும்போது மாலாக்காரரை சந்திப்பான். மாலாக்காரர் கொடுத்த பூவையும் தான் ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு தன்னோட திருமேனியில் ஏற்றுப்பான் இல்லையா? அப்போ கண்ணனுக்கு பூமாலை சமர்ப்பிக்கிறது, மாலை அணிஞ்சிக்கிறது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியாழ்வார் யோசிச்சாரு. பகவானுக்கு நம்ம அன்போட நம்ம மாலை கொடுத்தா கண்டிப்பா அவன் சந்தோஷமா ஏத்துப்பான். வாசனை நிறைஞ்ச பூவை கொடுத்தாதான் அவன் ஏத்துப்பானா? அதனால எங்க வீட்டுலலாம் வாசனை நிறைஞ்ச பூ இல்லையே, நான் அதனால பகவானுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பூ கொடுக்கறதையும் நிறுத்திட தேவையில்ல. அவன் அன்பா எந்த மலரை கொடுத்தாலும் எந்த பூவை கொடுத்தாலும் அவனுக்கு மாலை கட்டி அவனுக்கு போட்டாலே அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு ரொம்ப பிடிச்சதே நம்ம மாலை கட்டி கொடுக்குற அந்த கைங்கரியம் தான்.
கோவில்ல ராமானுஜர் வந்து பெருமாளுக்கு போகும்போது பிரசாதம் ஒழுங்கா போச்சா, மாலை டெய்லியும் பெருமாளுக்கு போச்சான்னு தான் பார்ப்பாரே. ஏன்னா பெருமாளுக்கு ரொம்ப உகந்த கைங்கரியம் என்னன்னா, அவனுக்கு ஆசாசையா பூக்களை பறிச்சு, அவனுக்கு ஆசாசையா மாலைகளை கட்டி அவனுக்கு சமர்ப்பிக்கிறது தான் அவனுக்கு ரொம்ப பிடிச்ச கைங்கரியமும். அதனால பெரியாழ்வார் பார்த்தாரு, பெருமாளுக்கு மாலை கட்டி சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி, ஸ்ரீவில்லிபுத்தூர்லேயே ஒரு நந்தவனத்தையும் அழகா அமைச்சு, அந்த நந்தவனத்துல பூக்களெல்லாம் பறிச்சு அந்த பூவை மாலையா தொடுத்து அங்க வடபெரும் கோயிலுடையானோட சன்னதி இருக்கு. அந்த பெருமாளுக்கு நித்தியமும் பூமாலை கொடுக்கறத தன்னோட கைங்கரியமா பண்ணிட்டு இருந்தாரு. மதுரைக்கு பக்கத்துல தானே ஸ்ரீவில்லிபுத்தூர் இருக்கு. அந்த மதுரையை வந்து ஒரு அரசர் பாண்டிய மன்னன் வந்து ஆட்சி பண்ணிட்டு வந்தாரு. அந்த பாண்டிய மன்னன் பேர் வந்து வல்லபதேவன். அவன் என்ன பண்ணான்னா, ஒரு நாள் வந்து நாட்டு நடப்பு எப்படி இருக்கு அது தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஒரு நாள் நைட்டு வந்து நாட்டுக்குள்ள போனான், மாறு வேஷத்துல போனான். அப்போ ஒரு வழி போக்கன் வந்து ஒரு ஸ்லோகத்தை வந்து சொல்லுவான். அது அந்த ஸ்லோகத்தோட பொருள் என்னன்னா, இப்ப சாதாரணமா எல்லா மனிதர்களுமே 4 மாசம் வந்து மழைக்காலம் இருக்கும் இல்லையா, அந்த மழைக்காலத்துல போய் மழைக்காலத்துல போய் வெளியில போய் பொருட்கள்லாம் சம்பாதிக்க முடியாது, பொருள்லாம் ஈட்ட முடியாது. அதனால 8 மாசம் வெயில் காலத்துல சாதாரணமா எல்லாரும் உழைப்போம். அப்ப 8 மாசம் வெயில் காலத்துல எல்லா மனிதர்களும் உழைக்கிறாங்க. ஏன்னா 4 மாசம் மழைக்காலத்துல வீட்டுல இருந்துகிட்டே சாப்பிடணுன்றதுக்காக. எப்படி இருந்தாலும் நைட்டு நேரத்துல ஓய்வு எடுக்க போறோம், அதனால பகல்ல உழைக்கிறாங்க. வயசான பிறகு, முதுமை வந்த பிறகு ஓடி ஆடி உழைக்க முடியாது, பொருள்களை சேர்க்க முடியாது. அதனால இளமையான காலத்திலேயே அவங்களுக்கு தேவையான பொருட்களை எல்லா மனிதர்களும் சேமிச்சுக்கிறாங்க. அதே போலவே பரலோகத்துல சந்தோஷமா வாழ்றதுக்கு, பரலோகத்துல நல்லா இருக்கிறதுக்கு இந்த லோகத்திலேயே எல்லா மனிதர்களும் முயற்சி பண்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த வழிபோக்கன்னு ஒரு ஸ்லோகத்தை சொன்னோம். ராஜா பார்த்தாரு. அவரு உயர்ந்த ராஜா. அவர் வந்து மழை காலத்திலயும் உழைக்க தேவையில்ல, பகல்லையும் உழைக்க தேவையில்ல, இளமையான காலத்திலயும் உழைக்க தேவையில்ல. ஏன்னா இது 3 காலத்திலயும் உழைச்சா எந்த அளவுக்கு பொருள் சம்பாதிக்க போறோமோ அது அவருக்கு கஜானா முழுக்க இருக்க போது. அவர் ராஜாவா இருக்கிறாரு. மத்த 3 காலத்திலயும் தேவையானதுலாம் அந்த பொருள்லாம் நம்ம கிட்ட இருக்கு. ஆனா பரலோகத்துல சந்தோஷமா இருக்கிறதுக்கு இப்போ உழைக்கணும்னு சொல்றாரே, நான் அது மாதிரி ஒன்றும் பண்ணலையே, அப்ப அந்த பரலோகத்தை எப்படி அடையறது? பரலோகத்தை அடையணும்னா எந்த கடவுளை நம்ம வழிபடுறது, யாரு பரம்பொருள் அப்படின்ற சந்தேகம் அந்த ராஜாவோட மனசுல வந்து எழுந்துச்சு. அதனால என்ன பண்ணாருன்னா, ராஜாவுக்கு வந்து செல்வ நம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திரி இருந்தாரு. அவர் வந்து அவரோட குல குருவாவும் இருந்தாரு. அவர்கிட்ட போய் இது போல வந்து இந்த சந்தேகத்தை சொன்னார். யாரு பரம்பொருள்னு எனக்கு தெரியணும், பரலோகத்தை எப்படி அடையறது, அதுக்கான எந்த முயற்சியும் நான் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. உடனே செல்வ நம்பியும் ஒரு அழகான திட்டம் சொன்னாங்க. ராஜா, நம்ம ஒரு சபையை கூட்டுவோம், சபையில மிக உயர்ந்த பண்டிதர்கள், வேதம் படிச்ச வித்வான்கள் எல்லாரையும் கூட்டு பரம்பொருள் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து நிரூபிக்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு யோசனையும் சொன்னாரு. அப்படி அதை நிரூபிச்சு பரம்பொருள் யாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறவங்களுக்கு ஒரு பை நிறைய பொற்காசுகளை கொட்டி ஒரு பொற்கிழிய வந்து நம்ம பரிசா கொடுக்கலான்னு சொல்லிட்டு தொங்க விட்டுருவாங்க. இது இப்படி வந்து மந்திரி வந்து ஆலோசனை சொல்லிடுவாங்க. அன்னைக்கு நைட்டு பெருமாள் என்ன பண்ணுவாருன்னா, பெரியாழ்வாரோட கனவுல போயிட்டு, இது போல ராஜா முடிவு பண்ணியிருக்காரு, நீ சபைக்கு போய் நானே பரம்பொருள்னு போய் எல்லாருக்கும் நீ போய் ஸ்தாபிதம் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாரு. உடனே பெரியாழ்வார் பார்ப்பாரு, என்னது நானா? எனக்கு அந்த அளவுக்கு ஞானம்லாம் இல்லை பெருமாளே. நான் வேணா, நானே ஒரு சிறியன் வேணா, ஒரு சின்ன நந்தவனம் அமைச்சு உனக்கு மாலை வேணா கட்டி கொடுப்பேனே தவிர, நான் வேதாந்தங்கள்ல இருந்தெல்லாம் அந்த அளவுக்கு எனக்கு ஞானம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பெரியாழ்வார் சொல்வாரு. பெருமாள் பாப்பாரு, என்னமோ இந்த நந்தவனம் அமைச்சு அதுல மாலை கட்டி நீ எனக்கு கொடுக்குறியே, அது உன்னோட சக்தியால கொடுக்குற மாதிரியும், சபைக்கு போய் பேச சொல்றது என்னமோ சபைக்கு போய் பேச சொல்றனே, அதுவும் உன்னோட சக்தியால பண்ற மாதிரியே சொல்றீரே நீர். அப்படியெல்லாம் கிடையாது. நந்தவனம் அமைச்சு நீ எனக்கு பூமாலை கட்டுறதும் என்னோட சக்தியால, என்னோட பிரேரணையால தான் நீ பண்ற. நான் உள்ளிருந்து தூண்டுறதால எல்லாமே பகவானோட நியமனப்படிதான் நடக்குது. நம்ம எது செய்யணும்னாலும் உள்ள பகவான் இருந்து தூண்டி நமக்கு அனுமதி கொடுத்து அவன் நமக்கு சக்தியை கொடுத்தாதான் நம்மளால செய்ய முடியுமே. இந்த நந்தவனத்தை அமைச்சு நீ மாலை கொடுக்கறதும் என்னோட சக்தியால தான். இப்ப நீ போய் பேச போற அந்த அந்த சபையில நீ என்னை பத்தி பேச போற இல்லையா, அதுவும் என்னோட சக்தியால தான் நடக்க போகுது. நானே உங்களோட நாக்குல இருந்து பேசுவோம், பயப்படாம நீங்க போய் பேசுங்கன்னு சொல்லிட்டு பெருமாள் சொல்லிடுவாரு. உடனே பெரியாழ்வார் பாப்பாரு, பெருமாளோட ஆணை நம்ம கண்டிப்பா நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு அவரும் சபைக்கு போவாரு. சபைக்கு போனா பல வித்வான்கள், பல பண்டிதர்கள்
எல்லாரும் இருக்கிற அந்த சபையில ஆழ்வார் போவாரு. வேதத்துல இருந்தும், வேதாந்தங்கள்ல இருந்தும், உபனிஷத்துக்கள் இருந்தும், இதிகாச புராணங்கள்ல இருந்தும் பல மேற்கோள்கள் எடுத்து காட்டி ஸ்ரீமன் நாராயணனே பரம்பொருள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்தாபிதம் பண்ணிடுவாரு. இவர் பேச பேச இவர் ஸ்ரீமன் நாராயணனே பரம்பொருள்னு ஸ்தாபிதம் பண்ண பொற்கிழிய கட்டி தொங்க விட்டுருப்பாங்க இல்லையா, அந்த கழி வந்து தானா வளைஞ்சு கொடுத்து பொற்கிழி வந்து ஆழ்வார்க்கு முன்னாடி வந்து நிற்கும். இதை வந்து மற்ற அந்த சபையில கூடியிருக்க அரசர்கள், மந்திரிகள், வித்வான்கள் எல்லாரும் பார்ப்பாங்க, ஆச்சரியப்படுவாங்க. அரசருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நாராயணனே பரம்பொருள் அப்படின்னு சொல்லிட்டு அவரு நிரூபிச்சிட்டாரு இல்லையா. அங்க நின்றுட்டு இருக்க பட்டர்கள் எல்லாருக்குமே இவர்தான் பிரான் தலைவரா இருந்ததால பட்டர் பிரான் அப்படின்ற திருநாமமும் ஆழ்வாருக்கு அப்போ கிடைச்சது. பட்டர் பிரான் அங்க இருந்த வித்வான்கள் எல்லாருக்குமே ஸ்ரீமன் நாராயணனே பரம்பொருள்னு உதவி செஞ்சார் இல்லையா. அங்க இருந்த எல்லா பண்டிதர்களுக்குள்ளும் தலைவரா இருந்ததால பட்டர் பிரான் அப்படின்னு சொல்லிட்டு பெரியாழ்வாருக்கு திருநாமம் வந்துச்சு. அரசருக்கு ரொம்ப சந்தோஷம். நாராயணனே பரம்பொருள் நிரூபிச்சிட்டாரு, நம்ம மனசுல இருக்க சந்தேகத்தை தீர்த்துட்டாரு, இவருக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும், நம்ம நாட்டுல இவரை வந்து ஊர்வலம் மாதிரி கூட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டு பட்டத்து யானையை கூட்டி அந்த பட்டத்து யானை மேல வந்து ஆழ்வாரை உட்கார வச்சு பல வாத்தியங்கள்லாம் வாசிக்க ஆழ்வாரோட புகழ் பாடுற பல திருநாமங்களை பாடிக்கிட்டே விருது ஓதிக்கிட்டு போயிட்டு இருக்காரு. அப்போ பகவான் வந்து பாக்குறாரு. இப்ப நம்ம வீட்டிலேயே நம்ம குடும்பத்திலே சாதாரணமா ஒரு குழந்தை வந்து பரிசு வாங்க போகுதுன்னா அம்மா வந்து எவ்வளோ சந்தோஷமா குடும்பத்துல இருக்க அம்மா அப்பா வந்து நேர்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா வந்துருவாங்க. அதே போலவே பகவானும் நம்ம குழந்தைக்கு வந்து மரியாதை பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம குழந்தைய வந்து ஊர்வலமா கூட்டிட்டு வராங்க, நம்ம நேர்ல பார்க்கணும் இல்லையான்னு சொல்லிட்டு பகவான் என்ன பண்ணிட்டு வாருன்னா கருடன் மேல தானும் நாய்ச்சிமார்களோட ஆவாகனம் பண்ணிக்கிட்டு நேர்ல வந்துருவாரு. நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட லிஸ்ட்டை எடுத்துருவோம் இல்லையா, கடவுளே நேர்ல வந்துட்டாரு, எனக்கு இது வேணும் அது வேணும் பகவானே அதை கொடு இதை கொடு நம்ம கேட்க ஆரம்பிச்சிருவோம். ஆழ்வார் அப்படியா, பெரிய ஆழ்வார் இல்லையா, பொங்கும் பரிவு இல்லையா, பகவானே கலிகாலமா இருக்கு, இப்ப எதுக்கு நீ நேர்ல வந்த, எவ்வளோ சுகுமாரமான திருமேனி, எவ்வளோ அழகு நிறைந்த திருமேனி, நாய்ச்சிமார்களோட வந்திருக்கியே, உன் திருமேனிக்கு ஏதாவது கண்ணு பட்டுருச்சுன்னா என்ன பண்றது, எல்லாரோட கண்ணும் நல்ல கண்ணா இருக்குமா, கொல்லி கொண்ணும் இருக்கும் இல்லையா, இப்படி நீ நேர்ல வந்துட்டியேன்னு சொல்லிட்டு பயந்துட்டாரு. எங்க வந்து பகவானோட திருமேனிக்கு கண்ணு பட்டுடுமோன்னு பயந்து யானை மேல கட்டிருக்க மணியையே கையில எடுத்து அதை ஒரு தாளமா பிடிச்சிக்கிட்டு அதையே தாளமா வச்சுக்கிட்டு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு படைப்போர் புக்கு முழங்கும் அப்பாஞ்சஜன்யமும் பல்லாண்டே அப்படின்னு சொல்லிட்டு பகவானுக்கு பல்லாண்டு பாடுறாரு. எந்த பகவான், எந்த கடவுள் நமக்கு ரக்ஷையா இருப்பாரு, நமக்கு காப்பாளனா இருப்பாருன்னு சொல்லிட்டு நாம நினைக்கிறோமோ அந்த பகவானோட திருவடிக்கு காப்பு கட்டுறாரு. அந்த பகவானோட திருமேனி நல்லா இருக்கணும், அந்த திருமேனி நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு உன்னோட சேவடி செவ்வி திருக்காப்புன்னு சொல்லிட்டு பகவானோட திருமேனி நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு பல்லாண்டு பாடுறாரு. உன்னோட திருமார்பில் இருக்கிற நாய்ச்சிமாருக்கு பல்லாண்டு, நீ கையில வச்சிட்டு இருக்க சங்கு சக்கரங்களுக்கு பல்லாண்டு அப்படின்னு சொல்லிட்டு பகவானுக்கு எதெல்லாம் பெருமையை சேர்க்குமோ எல்லாத்துக்கும் பல்லாண்டு பாடுறாரு. இந்த பொங்கும் பரிவு தான் ஆழ்வாருக்கு பெரியாழ்வார் அப்படின்ற திருநாமம் வர்றதுக்கே காரணமா இருந்துச்சு. பெரியாழ்வாருக்கு வந்து இயற்கையாகவே கண்ணன் மேல ஈடுபாடு அதிகம். கண்ணன் பிறந்த அந்த திருவவதார நாள்ல இருந்து அவன் பண்ண சின்ன சின்ன சேஷ்டிதங்களையும் அனுபவிச்சு அனுபவிச்சு பாடுறக்காரு. தன்னை வந்து கண்ணனோட தாய் யசோதாவா பாவிச்சுக்கிட்டு கண்ணனை வந்து பூச்சூட்ட வாராய், நீராட வாராய், உணவு உண்ண வாராய்ன்னு சொல்லிட்டு அவனை அழைச்சி 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 பாசுரங்கள் பாடுறாரு. அவருக்கு பல கைங்கரியங்கள் கண்ணனுக்கு பண்ணியிருக்காரு. கண்ணனோட அவரே சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, உன்னை வந்து என் மனசுல வந்து நான் எப்படி வச்சிருக்கிறேன்னா, உன்னுடைய விக்கிரமங்கள் ஒன்றொழியாமல் எல்லாம் என்னுடைய நெஞ்சகம்பால் சுவர் வழி எழுதி கொண்டேன்.
ஒரு சுவற்றில சித்திரம் வரைஞ்சா எப்படி இருக்குமோ, அதே போலவே கண்ணனோட ஒண்ணு ஒண்ணுத்தையும் அவன் தளர் நட நடக்கிறதுலேருந்து, அவன் திருமேனி அழகுலேருந்து, அவன் பண்ற ஒண்ணு ஒண்ணும் சின்ன சின்ன செயல்களையும் அவரோட நெஞ்சில வந்து சுவர்ல ஒரு சித்திரம் எழுதுனா எப்படி எழுதியிருக்குமோ, அதே போலவே அவரோட நெஞ்சகத்துல அவர் வந்து பகவானோட சேஷ்டிதங்கள் எல்லாத்தையும் பதிய வச்சுக்கிட்டாரு. பெரியாழ்வாரோட இந்த கிருஷ்ண பக்தி தான் பின்னாடி ஆண்டாளுக்கு வந்து கண்ணனிடத்துல இவ்வளோ ஈடுபாடு வர்றதுக்கும் காரணமா இருந்துச்சே. ஆண்டாளோட தந்தை வந்து பெரியாழ்வார் தானே. ஆண்டாள் பிறந்ததுல இருந்து சின்ன வயசுல இருந்தே கண்ணனோட கதைகளை சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து ஆண்டாளோட மனசுலயும் கண்ணன் நல்லா நிலையா பதிஞ்சு கண்ணனிடத்துல அதிக பக்தி வர்றதுக்கு பெரியாழ்வாரோட இந்த கிருஷ்ண பக்தி தான் காரணமே. கல்யாணம் பண்ணா கண்ணனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு இருந்தான் இல்லையா ஆண்டாள். மானிடர்க்கென்று பேச்சுப்படி வாழ்கில்லேன் கண்டாய் மன்மதனேன்னு சொல்லிட்டு அந்த அரங்கனையே கையும் பற்றினா. இதுக்கு காரணமே பெரியாழ்வாரோட இந்த கிருஷ்ண பக்தி தான். பெரியாழ்வாரோட வாழி திருநாமம் பார்ப்போம். நல்ல திருப்பல்லாண்டு நான் மூன்றோன் வாழியே 461 நமக்குரைத்தான் வாழியே சொல்லறிய ஆணிதனில் சோதி வந்தான் வாழியே தொடைசூடி கொடுத்தாலை தொழும் அப்பன் வாழியே செல்வ நம்பி தனைப்போல் சிறப்புற்றான் வாழியே சென்று கிழியறுத்து மால் தெய்வமென்றான் வாழியே வில்லிபுத்தூர் நகரத்தை விளக்கினான் வாழியே வேதியர்கோன் பட்டர்பிரான் மேதினியில் வாழியே. பெரியாழ்வார் திருவடிகள் வாழி 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 வாழி. எப்படி வேதத்துக்கெல்லாம் ஓம் அப்படின்ற பிரணவம் வந்து சங்கிரகமா இருக்கோ மங்களமா இருக்கோ, அது போலவே ஆழ்வார்களோட எல்லா திவ்ய பிரபந்தங்களுக்கும் நம்ம பெரியாழ்வார் பாடின திருப்பல்லாண்டு தான் சங்கிரகமா இருக்கு. ஒரு மங்கள ஸ்லோகமா மங்களமான பாசுரமாகவும் இருக்கே. அதனால தான் 4000 திவ்ய பிரபந்தத்திலையுமே பெரியாழ்வார் பாடின இந்த திருப்பல்லாண்ட மொத ஓதுறாங்களே. உண்டோ திருப்பல்லாண்டுக்கு ஒப்பதோர் கலைதான் உண்டோ பெரியாழ்வாருக்கு ஒப்பொருவர் தன் தமிழ் நூல் செய்தருளும் ஆழ்வார்கள் தம்மில் அவர் செய் கலையில் பைதல் நெஞ்சே நீ உணர்ந்து பார். திருப்பல்லாண்டுக்கு ஒப்பான ஒரு நூல் கண்டிப்பா இந்த உலகத்துல கிடையாது. பெரியாழ்வாருக்கு ஒப்பான ஒரு ஆழ்வாரும் கிடையாது. பல ஆழ்வார்கள் பாடின எல்லா நூல்களிலும் திருப்பல்லாண்டு உயர்ந்த பாசுரம். பகவானுக்கே பல்லாண்டு பாடுறாங்க இல்லையா. தம்ம பார்க்காம சுயநலமா நம்மள பார்க்காம பகவான் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பகவானுக்கே பல்லாண்டு பாடினதால திருப்பல்லாண்டு தான் உயர்ந்த நூல். அந்த நூலை தான் நீ வந்து நெஞ்சே கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மணவாள மாமணிகள் சொல்றாரு. பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் 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 சரணம். பெரியாழ்வார் அருளால நமக்கும் பகவான் இடத்துல அதே போலவே பிரேமையும் பகவானுக்கு பல்லாண்டு பாடணும் அப்படின்றது எல்லா பக்தர்களுக்கும் இன்றியமையாத கடமை. பகவானுக்கு நம்ம தானே பல்லாண்டு பாடணும். கோவில்ல நல்லா இருக்கணும், உனக்கு தேவையானதெல்லாம் நல்லா கிடைக்கணும், நம்ம பல்லாண்டு பாடணுன்றது ஒவ்வொரு சேஷர்களுக்குமே கடமை. அதனால பெரியாழ்வாரை நம்ம மனசுல நினைச்சுக்கிட்டு பெரியாழ்வாருக்கு எப்படி மங்களாசாசனம் செய்யறதுல ஊற்றம் இருந்துச்சோ அதே போலவே நமக்கும் அதுல ஈடுபாடு வரணும்னு சொல்லிட்டு பெரியாழ்வார்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கணும். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் சரணம் சரணம்.